ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அபி. என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதில்ல நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனாலே முருகருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த முருகர் கோயிலை பற்றி தான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நோட் பண்ணுங்கப்பா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்ன அப்படின்னா, சிறுவாபுரி கோயிலில் எனக்கு என்ன நடந்துச்சு, என் கூட இருக்கவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன்ட்டு. பட் அது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். என்ன அப்படின்னா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னையில் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் யதார்த்தமாக அவங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிள் எந்த பேங்க்லேயுமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கார் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அவங்க வச்சுருக்காங்க. சாரி, அவங்க வந்து கார் வச்சுருக்காங்க. ஓனா வந்து கார் அது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு மந்த்லி இன்கம் நிறைய வருது. ஆனால் அவங்களுக்கு வந்து சேல்ரி எம்ப்ளாய் அவங்க கிடையாது. அப்படின்றதுனால பேங்க்கில் எந்த பேங்க்லேயுமே லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஃபினான்ஸ் சைட் போனோன்னா நம்ம போய் வாங்கலாம், ஆனால் அங்கே இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்றதுனால அவங்க போகலை. பேங்க் சைடே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண சொன்னாங்க. நாங்களுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணோம். பட் அவங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுங்க, நாங்கள் ஒரு கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் வச்சுட்டு வந்தோம்னா எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. என்னடி இது? சரி, ஓகேன்னு நான் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு 1 வீக் அப்புறம் எப்படி இது நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. 1 வீக்கில் அவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்னால் அந்த டைமில் என்னால் நம்பவே முடியல. எப்படி இது நம்ம இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரை பண்ண இடத்துல தான், பட் இது எப்படி இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. அப்போ என்ன கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான். இது நாங்கள் இப்போ போகல, ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். 6 வாரம் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து 6 வாரம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து 6வது வாரத்திலே இல்லை 4வது வாரத்திலே கூட நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது. அப்படியே அந்த 6 வாரத்தில் நடக்கலைனா கூட எவ்வளோ சீக்கிரம் அந்த முருகர் வந்து நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னு நினைப்பாரோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்மளும் ரியல் எஸ்டேட் தானே பண்ணுறோம், நம்மளும் போகலாமே அப்படின்ட்டு தான் நான் எங்கள் அம்மாவும் காலையில் 5 மணிக்கு போவோம். நான் ஊரப்பாக்கம்ல தான் இருந்தேன், அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. பட் நாங்கள் அங்கே போகிறதுக்கே நாங்கள் 5 o'clock இங்கே கிளம்பி நாங்கள் 5:30க்கு பஸ் ஏறி போனால் கூட நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகுறது 10:30. ஏன்னா நாங்கள் ஒரு பஸ்ஸாக மாறி 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 போகணும். அங்கே ஆட்டோ நிற்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் செவ்வாய்க்கிழமை கோயில் வாசலில் போயிட்டு எங்களை பஸ் இறக்கி விட்டாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இப்போ கோயில் வாசல் இறக்கி விடுறாங்க, பரவாயில்லையே கோயில் வாசல் இறக்கி விடுறாங்களேன்னு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய க்யூ நின்றுச்சு. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கும். அந்த குளம்லாம் இப்போ தான் ரெடி பண்ணி நல்லா இருக்குது. அந்த குளத்தை சுற்றி ஒரு காடு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காடை சுற்றி வந்து ரொம்ப தூரம் வந்து நம்ம லைனில் நிற்கணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் லைனில் நின்று தான் அப்போ நான் வந்து சாமி வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மற்ற கோயிலில் தள்ளுற மாதிரி பிடிச்சி தள்ளி நீங்கள் பார்த்துட்டிங்கல்ல போங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம நின்று ஓரளவுக்கு நின்று நம்ம சாமி வந்து பார்க்கலாம். அதுக்காக ரொம்ப நின்றுலாம் நம்ம சிறுவாபுரி கோயிலில் பார்க்க முடியாது, ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வெளியில் வந்தோம், நிறைய பேர் வந்து பிரசாதம் ஃபஸ்ட் டைமே வந்து லட்டுலாம் கொடுத்தாங்க. அந்த லட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து 6 வாரம் வரதா வேண்டிக்கிட்டோம், இந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டோம், எங்களுக்கு நல்ல விஷயமும் நடந்துருச்சு, நாங்கள் 6 வாரமும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஸோ அதனால தான் ஸ்வீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சரி ஓகே நம்மளும் அப்போ 6 வாரம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு. செகண்ட் செவ்வாய்க்கிழமை கிளம்பி அதே மாதிரி நாங்கள் போகிறோம். பஸ் எங்களுக்கு கோயில் வாசலில் நிறுத்தலை. என்னன்னு கேட்டால் கூட்டம் ரொம்ப அதிகமாக வர்றதுனால தெருமுனையிலேயே வந்து பஸ்ஸு நின்றுச்சு. தெருமுனைனா ஒரு 1 கிலோமீட்டர்லேயே பஸ்ஸு நின்றுச்சு. நிறுத்திட்டு நீங்கள் வந்து நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு எங்கள் அம்மாவால் கொஞ்சம் நடக்க முடியாது. அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த செகண்ட் வீக்லாம் வந்து அந்த இடத்துல நிறைய ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அதிகமாக நான் அங்கே போனால் வாங்கிட்டு வரதே கொய்யாப்பழமும் கடலை இருக்கும், அதுதான் நான் அதிகமாக வாங்கிட்டு வருவேன். ஸோ செகண்ட் வீக் எனக்கு முடிஞ்சிருச்சு. 3rd வீக் அந்த மாதிரி வருது. 3rd வீக் நான் போகிறேன். 3rd வீக் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்து நுழையிறேன். வீட்டுக்கு வந்து நுழைஞ்ச உடனே வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைமில்.
பார்த்துட்டு இருந்த டைமில் நான் வந்து ரியல் எஸ்டேட்காக தான் நான் போயிருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் 2 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா என் கூட வேண்டிகிட்டே வந்திருப்பாங்க போல். அது எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா ரியல் எஸ்டேட்டில் எனக்கு ஓரளவு நல்லா வந்துட்டு இருந்தது. அந்த டைம்லாம் வந்து கொஞ்சம் சேல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் எங்கள் அம்மாவுக்குமே வந்து எங்கள் அம்மா வேண்டின விஷயமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது நடந்துருச்சு. என்னென்னா எனக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் பொண்ணு பார்க்க நாங்களும் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு போனோம். எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அதை கம்ப்ளீட் அதை வந்து நம்ம முடிச்சிடக்கூடாது. அதை வந்து நம்ம வந்து 3 வாரத்தோடு நம்ம முடிச்சிடக்கூடாது, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 4வது வாரம் 5வது வாரம் போனேன். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. என்கேஜ்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சு பாருங்கள். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் வந்து வீட்டில் இல்லை. நான் செவ்வாய்க்கிழமை எப்படியாவது அந்த கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் எப்படியாவது நான் அந்த கோயிலுக்கு போயிடுவேன், சிறுவாபுரி கோயிலுக்கு. அந்த மாதிரி போயிட்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போவே 2 வருஷம் 1.5 வருஷம் கல்யாணம் பண்ணி எனக்கு 1.5 வருஷம் ஆகுது. அப்போவே எனக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் வந்து அந்த கோயிலுக்கு போனாங்க. ஏன்னா என்னோடய சிஸ்டருக்கு எனக்கு அப்புறம் தான் என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகுன்றது ஜாதகத்திலே உள்ளது. எனக்கு அந்த டைமில் வந்ததுனால மேரேஜ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எங்கள் அக்காவுக்கு வந்தது. எங்கள் அக்காவும் வந்து 6 வீக்ஸ் வந்து போனாங்க. ஆனால் அந்த 6 வீக்ஸ்க்குள்ளேயே எங்கள் அக்காவுக்குமே மாப்பிள்ளை வந்து செட் ஆகி என்கேஜ்மெண்ட் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே வந்து கண்டினியூ பண்ணாங்க. கல்யாணம்லாம் அவங்களுக்குமே முடிஞ்சிருச்சு. எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. ஸோ இதுதான் நான் வந்து பெருசாக கடவுள் நம்பிக்கையே எனக்கு கிடையாது. ஆனால் அந்த முருகரை மட்டும் எனக்கு நம்புகிற விதமாக எனக்கு 4-5 விஷயம் நிறைய விஷயம் நடந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ரியல் எஸ்டேட்டில் அந்த அக்கா இப்போ வரைக்கும் நான் கான்டாக்டில் இருக்கேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த ஒரு நம்பிக்கையில் தான் அந்த கோயிலுக்கு போனேன். பட் அந்த கோயிலே எனக்கு இப்போ வரைக்குமே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ்க்காக நிறைய வேண்டிக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு வருவாங்க. எங்கள் அப்பாவும் என் கூட வந்திருக்காங்க 2-3 வீக்ஸில். அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்குமே ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம்லாம் நாங்கள் போகிறது ரொம்ப வெயிலாக இருக்கும். 3.5 மணி நேரம் நின்னோம், 4 மணி நேரம் நின்னோம். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock 6 o'clock 6க்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம், ஊரப்பாக்கம் வீட்டுக்கு. ஏன்னா அது ரெட் ஹில்ஸ் தாண்டி இருக்குது. நம்ம கோயம்பேடு இங்கேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாம்பாக்கம் போகணும். வீட்டிலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போகணும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெட் ஹில்ஸ் பஸ் போகணும். ரெட் ஹில்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஷேர் ஆட்டோ நிறைய போகும். ஆனால் அந்த ஷேர் ஆட்டோலையுமே மேலே கீழே அந்த மாதிரி மாற்றி உட்கார வச்சு ரொம்ப ரோடுலாம் வந்து பள்ளமாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்து அங்கே ரோடு எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. நான் இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. ஆனால் இப்போது நான் பெங்களூர்லேருந்து அந்த கோயிலுக்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சி நான் எப்போவாது நான் போனேன் அப்படின்னா நைட்டு 2 மணிக்கெலாம் கூட்டம் இருக்குது. நைட்டு 2 மணிக்கு, இப்போ நான் 2 மணிக்கு நான் போகல, வீடியோவில் தான் நான் பார்த்தேன். 2 மணிக்கு கூட்டம் இருக்குது. 3 மணிக்கும் லைனில் நிற்கிறாங்க. கோயில் காலையில் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டம் வந்து அங்கே எப்படி வருது அப்படின்னா அது இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து நிறைய பேர் பார்த்து தான் வராங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லேடி வந்து சொல்லியிருந்தாங்க, அங்கே உள்ள பிச்சைக்காரவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் எதுவுமே பண்ணலையா, அவங்க கடைசி வரைக்கும் பிச்சை தானே எடுத்துகிட்டு இருக்காங்க, எங்கேருந்தோ வர உங்களுக்கு தான் வந்து ஏதோ பண்ணுறாங்களா, கடவுள் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படி என்னோடய ஒப்பீனியன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள்கிட்ட எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்ன வேணும்னு நீ கேளு, உனக்கு வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. போமா இதே தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். ஆனால் இப்போ எனக்கு 4 விஷயங்கள் நடக்கும்போது நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்கு, கையெடுத்து கும்பிட்டு கடவுள்கிட்ட என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அங்கே வர்ற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயங்கள் கேட்க தான் செய்கிறாங்க. கடவுள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலப்பா, நான் ஏன் அந்த கோயிலுக்கு போகணும், நான் இல்லை, எனக்கு நடந்திருக்கு, நான் திரும்பவும் அந்த கோயிலுக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட உள்ளவங்களும் அப்படி தான். 2-3 பேருக்கு அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அவங்களும் போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கே தவிர ஜோசியக்காரவங்க வந்துட்டு எங்கே போனாலும் நீங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எந்த ஜோசியரும் எனக்கு யாருமே எந்த ஜோசியர்லாம் சொல்லலை. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எந்த ஜோசியருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னுலாம் சொல்லவே இல்லை.
அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே போயிட்டு வந்துட்ருக்கோம். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்போல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்களும் அதை தான் வந்து சொன்னாங்க. விளக்கு ஏற்றணும். நான் வந்து எப்போவுமே போனால் மாலை வாங்கிட்டு போயிடுவேன். நான் மாலை வாங்கிட்டு போயிட்டு சாமிக்கு போட்டுவிட்டு அங்கே மாலை கொடுப்பாங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டில் கட்டி வச்சுருப்பேன். இப்போ கூட என் வீட்டு வாசலில் வந்து மாலை தொங்கும். அது சிறுவாபுரி கோயில் மாலை தான். இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தனக்கு என்ன வேணுங்கிறத கடவுள்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும். விஷயங்களை வந்து எல்லாரும் போகிறாங்க, அங்கே கூட்டம் நிறையா போகுதுங்கிற ஒரு பொறாமையில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நீங்களும் போய் பாருங்கள். சிறுவாபுரி கோயிலுக்கு நான் போயிருக்கேன், எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வந்து அந்த வீடியோவை பார்க்குறவங்களும் அந்த கமெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் டைம் கொஞ்சம் எனக்கு இல்லாத மாதிரியே இருந்துச்சு. பட் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுமா முருகரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. கண்டிப்பாக நீங்கள் சிறுவாபுரி முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நான் ஷார்ட்ஸ் வந்து நான் நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் நல்லா பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.